கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். நம்ம உட்கார்வோம். தொடர்ந்து இந்த 5வது நாளிலே வந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். கடந்த 4 நாட்களாய் நம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 5வது நாள் நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 4 நாட்கள் தலைப்பு நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? முதல் நாள் தலைப்பு தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். 2வது நாள் தலைப்பு தேவகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர், ரத்தத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி 2வது நாள் பார்த்தோம். 3வது நாள் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 4வது நாள் தேவனுடைய சபை பரிசுத்தமானது, சபைக்கு வருகிறவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் வாசிப்போம். அல்லேலூயா. அம்மா சொல்றாங்க, சத்தமா சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்கு 5வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடம் பரிசுத்தம் உள்ளது, பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு 5வது நாள் தலைப்பு பலிபீடம் பரிசுத்தம் உள்ளது, பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை தியானத்துக்காக. 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிரயாச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்தை கட்டி அதை 7 நாள் பிரயாச்சித்தம் செய்து அதை பரிசுத்த பண்ண கடவாய் என்று சொன்னார். அப்போ அந்நியர் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலிபீடம் 7 நாள் பிரயாச்சித்தம் செய்து அதை பரிசுத்தப்படுத்த கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்நியர் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனிதர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் நுழையும் பொழுது முதல் பார்க்கிற பொருள் என்ன என்று சொன்னால் பலிபீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்தை கடந்துதான் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஒரு மனிதர்கள் நுழைய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே வரும்பொழுது முதல் பார்ப்பது என்ன என்று சொன்னால் பலிபீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையில் பலியோடு கூட வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களுடைய திராணிக்கு ஏற்றது போல பலியை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான பலிகளை கொண்டு வந்தார்கள். 1 காளைகளை கொண்டு வந்தார்கள், 2 கடாக்களை கொண்டு வந்தார்கள், 3 புறாக்களை, காட்டு புறாக்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது சபைக்குள்ளே வரும் பொழுது அவங்க திராணிக்கு ஏற்றது போல பலிகளை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காளைகளை பலி செலுத்தினார்கள். காளை வாங்கிட்டு வர முடியாதவங்க கடாக்களை பலி செலுத்தினாங்க. கடாக்களை வாங்கிட்டு வர முடியாதவங்க காட்டு புறாக்களை என்ன செய்தாங்க? பலியாக செலுத்தினார்கள். அப்போ கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் நுழையும் பொழுது பலிப்பீடத்தில் பலி செலுத்தின பிறகுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைந்து தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை அவர்கள் வைப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தகன பலிபீடத்தையும் அதில் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம்
அதை சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகன பலிபீடத்தை நீ அபிஷேகம் பண்ணுவாயாக. அப்போ அது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அது மகா பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பலிபீடம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 7 நாட்கள் அளவும் அதை பிரயாச்சித்தல் செய்து அதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பலிபீடம் பரிசுத்தமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பலிபீடத்தை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், தொட்டியை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ பலிபீடத்தையும் பலிபீடத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் நீ அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அதை பரிசுத்தப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அதை தொடும் பொழுது தேவன் தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில பலிபீடம் இருந்தது. இப்போ நம்ம சபையில பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்றால் என்ன? இப்போ பிரசன்ட் நம்ம சபையில பலிபீடம் என்றால் என்ன? காணிக்கை பெட்டி தான் பலிபீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில காணிக்கையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலி செலுத்தினார்கள். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த பலி செலுத்தின பிறகுதான் அவர்கள் ஆலயத்திற்குள்ளே நுழைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இப்போ பிரசன்ட் பலிபீடம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம காணிக்கை செலுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் பலிபீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வந்த உடனே பலி செலுத்துறீங்க. பலி செலுத்தும் போது எதை தொடுறீங்க? காணிக்கை பெட்டியை தொடுறீங்க. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் பொழுது பலிபீடத்தில் அவருடைய பலிகள் தகன பலியாக பலியிடப்படுகிறது. அப்போ இங்கே நீங்கள் காணிக்கை கொண்டு வந்து காணிக்கை போடும் பொழுது நீங்கள் காணிக்கை பெட்டி அப்படி டச் பண்ணுறீங்கன்னா உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார் அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டிலே பலிபீடம் மனிதனை பரிசுத்தப்படுத்தினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பலிபீடமாகிய காணிக்கை கர்த்தர் காணிக்கையின் மூலமாக கர்த்தர் உங்களை என்ன பண்றார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சபைக்குள்ள நுழையும் பொழுது ஒவ்வொரு நாளும் காணிக்கை பற்றி டச் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ பலி செலுத்தும் பொழுது தேவன் நமக்குள்ள என்ன உண்டாக்குகிறார்? பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்போ நமக்குள்ள காணிக்கை கொடுக்கும் பொழுது தான் நமக்குள்ள ஒரு சிந்தை உண்டாகணும். என்னென்ன, நான் காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தரை என்ன பரிசுத்தப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் காணிக்கை பெட்டி அன்னையில் வரும்பொழுதும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகிலே அவர் உட்கார்ந்து இருந்தார். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எதற்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காணிக்கை பெட்டியாண்ட வந்துட்டு தான் போனோம். அல்லேலூயா. எப்போ வந்துட்டு போனோம்? காணிக்கை பெட்டியாண்ட வந்துட்டு தான் போனோம். ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பலி செலுத்தாம, நம்ம ரத்தம் சிந்தாம நமக்கு பரிசுத்தம் உண்டாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இந்த காணிக்கைகள் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுக்கு ஏற்ற பலிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய காணிக்கை எல்லாம் எது பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா பலிபீடம் பரிசுத்தப்படுத்துகிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ
அப்போ மத்தேயு 23:19 நீ கொடுக்கிற காணிக்கையை எது பரிசுத்தப்படுத்துகிறதா? பலிப்பீடம் பரிசுத்தப்படுத்துகிறது. அப்போ பலிப்பீடம் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நீ கொடுக்கிற காணிக்கை அது பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? பலிப்பீடத்தாட்ட வந்து போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே வரோம், அப்படியே போயிடும். அப்படி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலிப்பீட தண்டையில நம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த பலிப்பீடத்திற்கு தேவன் ஒரு அளவை நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 27:1 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாகிய சீத்தி மரத்தால் பலிப்பீடத்தை உண்டு பண்ணுவாயாக. சகலமும் அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப அதனுடைய அகலம் நீளம் எவ்வளவு? 5 முழம் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பலிப்பீடம் 5 முழ நீளம், 5 முழ அகலம். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு 5வது நாள்ல அதை சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 5 முழ நீளம், 5 முழ அகலம். அதனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா 3 முழம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த 3, 5 என்கின்ற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். 5ங்கிறது கிருபையின் நம்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த 5ங்கிற நம்பர் தான் கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இது கிருபை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாய் மாறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் காளைகளையோ அல்லது கடாக்களையோ அல்லது புறாக்களையோ கொண்டு வந்து பலியிட்டார். ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலிப்பீடத்தின் மேலே பலியாய் மாறினார். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அப்போ இந்த 5ங்கிற நம்பர் கிருபை நம்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையை தொடாம நம்ம பரிசுத்தமாக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலிப்பீடத்தை தொடாம நம்ம பரிசுத்தமாக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பலிப்பீடத்தை நம்ம தொட்டுக்கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்க காணிக்கைகளை செலுத்துவீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் பலிப்பீடத்தை தொட என்ன உண்டாகுன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் பலிப்பீடத்துக்கு ஒரு அளவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு, ஒரு கணக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பலிப்பீடத்தை நீ தொட என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, பலிப்பீடத்தோடு கூட நீ ஐக்கியப்படுகிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எந்த அளவுக்கு பலிப்பீடத்தை தொடரமோ அந்த அளவுக்கு பலிப்பீடத்தோடு கூட நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஐக்கியப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிப்பீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கள். அப்போ பலிப்பீடத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐக்கியமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலிப்பீடத்தோடு கூட நம்ம ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் பலிப்பீடத்தோடு கூட ஐக்கியப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பலிப்பீடத்தோடு ஐக்கியப்படும் பொழுது, இந்த பலிப்பீடத்தை தொடும் பொழுது தொடுகிறது எல்லாம் என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகிட்டே. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 10 முறை 10 முறை தொட்டாலும் அந்த 10 முறையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் உள்ள வரும்பொழுதே நீங்க பலிப்பீடத்தை டச் பண்ணிட்டு போங்க
அப்படின்னு சொல்றதுடைய காரணம் என்னென்ன, நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளியில் இருக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகள் இருக்கும், பலவிதமான காரியங்கள் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வந்து பலிபீடத்தை தொடும் பொழுது என்ன ஆகும் சொன்னால், கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் தராரு. நீங்கள் பலிபீடத்தோடு கூட ஐக்கியப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நான் பலிபீடத்தோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் எதனால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், பலிபீடத்தை நான் டெய்லி டச் பண்ணிட்டே இருக்கணும். பலிபீடத்தை நான் எப்பெல்லாம் ஆசீர்வாத கூடாரத்தை சபைக்கு வருகிறனோ அப்பொழுதெல்லாம் இந்த பலிபீடத்தை நான் டச் பண்ணி தான் போனோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது சப்போஸ் நமக்குள்ள நம்முடைய சகோதரர்களுக்குள்ள ஏதாவது ஒரு வெறுப்புணர்ச்சியோ அல்லது அவங்க மேலே கோபமோ அவங்க மேலே சண்டையோ இருந்தால் ஆண்டவர் சொல்றார், முதல்ல போய் சமாதானம் ஆயிட்டு வாங்க. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும் போது, நீ பலிபீடத்தின் மீது உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பலி செலுத்த வந்துட்டேன். இப்போ பலி செலுத்த வந்துட்டு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், என் சகோதரன் மேலே எனக்கு கோபம் இருக்கு, என் சகோதரன் மேலே எனக்கு வெறுப்பு இருக்கு, என் சகோதரனை நான் பகைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பலி செலுத்த வந்து நீ நினைவு கூறுன அப்படின்னா அந்த காணிக்கை எங்கே வச்சுட்டு போ, பலிபீடத்தின் பக்கத்திலே வச்சுட்டு போய் முன்னாடி ஒரு சகோதரனோடு கூட சமாதானம் ஆயிட்டு பின்பு வந்து காணிக்கை என்ன பண்ணு, செலுத்து என்று சொல்லுறார். அப்போ எதற்காக அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பலிபீடத்தை தொடும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் மேலே நமக்கு கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலே நமக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எப்படி பரிசுத்தமாக மாற முடியும்? அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவ சமூகத்தில் நீ அறிக்கை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யார் மேலாம் உனக்கு கஷ்டம் இருக்கு, யார் மேலாம் உனக்கு கவலை கண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கே நீ தேவ சமூகத்தில் போய் நீ அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில நேரத்தில் உங்கள் கணவன் சரியில்லை, உங்கள் மனைவி சரியில்லை, அல்லது உங்கள் பிள்ளைங்க சரியில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் திட்டுறீங்க, நீங்கள் அவங்களுக்காக முறையிடுறீங்க. யாருடைய சமூகத்தில்? ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுறீங்க. ஐயா, என் கணவன் சரியில்லை ஆண்டவரே, என் கணவன் சரியில்லை ஆண்டவரே, இல்லை என் மனைவி சரியில்லை ஆண்டவரே, என் பிள்ளைங்க சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் முறையிடுறீங்கன்னு வச்சுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது சரியா அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் கணவனை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். உங்கள் மனைவி கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். இப்போ அவங்க சரியில்லைன்னு அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்றதுங்களா? ஒரு வேலையை சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதைத்தான் ஆதாம் பண்ணா. மனைவி மேல குறை சொல்றான். என்னன்னு? நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நான் தப்பு செய்யல, நீங்க கொடுத்ததை என்ன தப்பு செய்ய வச்சுது, அது நானா பண்றது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் அப்படிதான் இருக்கு. அப்போ ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நமக்கு நல்லதை தான் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி நீங்க ஜபத்தை இப்படி மாற்றி பாருங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். கணவன் சொல்லுங்க, நீங்க கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தோடு கூட நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக தானா எல்லாமே மாறிடும். நம்முடைய ஜப ஸ்டைல் கொஞ்சம் மாற்றுங்க. நம்ம ஜப ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்குது? கர்த்தர் கொடுத்தது மேலே கர்த்தரே குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தாவே நல்ல கணவனை கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் எதை கொடுத்தாலும் எனக்கு பெஸ்ட்டானதான் தருவார்.
ஒருவேளை எனக்கு கொடுத்ததுல கணவன் குடிக்கிறான்னு வச்சுங்க, கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே அவர் குடியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதை காட்டினோம். ஆண்டவரே நீ கொடுத்த கணவனுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் சொல்லினே இருக்கிறேன். கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க, ஆண்டவர் மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, அப்போ பலிப்பீடத்தில் நம்ம வரும்பொழுது ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு குறை இருக்குமானால் கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் மன்னிங்க. அல்லேலூயா. கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, அப்போ பலிப்பீடத்தில் நம்ம பலிப்பீடத்தோடு கூட நம்ம ஐக்கியப்பட வேண்டும். உன் சகோதரின் பேரிலே உனக்கு குறை உண்டானால் ஒப்புரவாக வேண்டும். கர்த்தரி, ஒருவேளை உன் மனைவி மேலே உனக்கு கசப்பு இருக்குன்னு சொன்னால் ஒப்புரவாகும். புருஷன் மேலே உனக்கு கசப்பு இருக்குன்னு சொன்னால் ஒப்புரவாகும். கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீ கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் தவறான வழியில் போறாரா, ஆண்டவரே நீ கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இரு, கர்த்தர் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் பலிப்பீடத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. கர்த்தரி பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலிப்பீடம் கட்டி அதிலே பலி செலுத்தினார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தருடைய பலிபீடம் எதற்காக அப்படின்னு சொன்னா தொழுது கொள்வதற்காக. அல்லேலூயா. அப்ப பலிபீடம் பலி செலுத்துவதற்காக, பலிபீடம் காணிக்கைகளை செலுத்துவதற்காக, பலிபீடம் தொழுது கொள்வதற்காக. கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனுக்கு ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ரொம்ப பெஸ்டானதை கர்த்தர் கேட்டாலும் நீ கர்த்தருக்காக பலிபீடத்தில் பலி செலுத்துறதுக்கு நீ ரெடியா இருக்க. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயசுல ஒரு குழந்தை கொடுத்தார். கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் இளைஞனாய் மாறும் பொழுது, ஏறக்குறைய அவனுக்கு ஒரு 16-17 வயசு ஆகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரன், உன் ஏகசுடன், உன் நேசகுமாரன், அவனை மோரியாவில் நான் குறிக்கிற மலையில் எனக்காக பலியிடு அப்படின்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணார், ஈசாக்க பலி செலுத்து கொண்டு போனார். பிரயாண தூரம் 3 நாள் பிரயாண தூரம். அல்லேலூயா. 3 நாள் போன உடனே அந்த மலைக்கிட்ட போன உடனே வேலைக்காரர்கள்லாம் கீழே நிறுத்திட்டு அந்த கட்டைகளை தூக்கி ஈசாக்கின் மேலே வச்சு வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறுறான். மலை மேலே ஏறும்பொழுது ஈசா கேட்குறாரு, அப்பா கட்டை இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆடு எங்கே அப்படின்னு கேட்க. அது தேவ சமூகத்தில் பார்த்து கொண்டு வருவா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு. அப்போது ஈசா அங்கே ஒரு பலிப்பீடத்தை அவன் கட்டி கட்டைகளை எல்லாம் அடுக்கி ஈசாக்கை கையை காலை கட்டி அந்த கட்டை மேலே வைக்கும்போது தான் தெரியும் ஈசாக்கை தான் பலி செலுத்த போகிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தரை பிள்ளைகளை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க வரணும். கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா இடத்துலையும் போய் உட்காரக்கூடாது. கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு ஆண்டவர் எந்த இடத்துல வர சொன்னாரோ அந்த இடத்துல வரணும். ஒருவேளை ஆபிரகாம் வேற மலைக்கு போயிருந்தாண்டா என்ன கிடைச்சிருக்காது, ஆடு கிடைச்சிருக்காது. கர்த்தரை பரிசுத்தநாமம் தேவன் குறித்த மலைக்கு அவன் போனான். தேவன் சொல்லி இருந்த இடத்துக்கு அவன் போனான். வாசிக்க தொடர்ந்து அந்த வசனத்தை. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அங்கே பலிபீடத்தின் மேலே அவன் கட்டி வைத்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது இருந்தாலும் கர்த்தர் பலி செலுத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம செலுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
ஆயத்தமா மாறும். ஐயோ இது என் உயிராச்சே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம எதையும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக நம்ம எதையும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாய் மாற வேண்டும். கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அருமையான உலக பிரசித்தி பெற்ற ஜாய்ஸ் மேயர் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இருந்ததா. அந்த ட்ரெஸ்ஸை தேடி 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 பல கடைகள் இறங்கி 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 ஏறி 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 கடைசியில் அவங்க விருப்பமான அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, அதுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க, பல கடைகளுக்கு ஏறி இறங்கினாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். உடனே கர்த்தர் சொன்னாரா, நீ கடைக்கடையாக தெரிஞ்சு ஏறி வாங்கினிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னா. அல்லேலூயா. இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் பல கடை ஏறி இறங்கி இருக்கிறேன், அதனால் இந்த ட்ரெஸ்ஸை விட்டுருங்க. இதை விட ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட என்ன பண்ணுது இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸில் 10 ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்குறேன் ஆண்டவரேன்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் 10 ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறேன் ஆண்டவரே, இந்த ட்ரெஸ்ஸை நான் ரொம்ப தேடி இப்போ தான் ஆண்டவரை கண்டுபிடிச்சா அப்படின்னா. கர்த்தர் சொன்னாரா, இல்லை இல்லை அந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. உடனே இவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையா, இல்லை இது இந்த ட்ரெஸ்ஸை போய் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் கொடுத்தாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுத்தாங்களா, கொடுத்துட்டு ஆண்டவரே நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இவங்க போன உடனே ஒரு பார்சல் வந்துதான், ஒரு பார்சல். இவங்க போன உடனே அடுத்தது ஒரு பார்சல். அதில் பார்த்தா இவங்க எடுத்த அதே ட்ரெஸ்ஸு 10 ட்ரெஸ்ஸை ஒருத்தர் பேக் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ட்ரெஸ்ஸை இவங்க எப்போ விரும்பினாங்களோ அப்போவே அங்கே பேக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒன்றும் இல்லை, 10 ட்ரெஸ். அல்லேலூயா. அப்போது அவங்க மனசு அப்படியே நெகிழ்ந்து தான். அப்போ நான் விரும்பும் போதே கர்த்தர் எனக்காக என்ன பண்ணிட்டார், அதை ஆயத்தப்படுத்திட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஒருவேளை உங்கள் கண் பார்க்காம இருக்கலாம், உங்கள் காது கேட்காம இருக்கலாம், உங்கள் மனசில் தோணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக என்ன நியமிச்சு வச்சாரோ அது நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக. இப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பலிபீடத்தின் மேல பிள்ளையை வையின்ற. அவன் பலிபீடத்தின் மேல வச்சு கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட வரும் பொழுது மேல இருந்து ஒரு சத்தம் வருது, உன் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாது. ஆண்டு சொல்ற, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன், உன் பிள்ளையை கொண்டு போ, நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே ஒரு முள் புதரிலே ஒரு ஆடு சிக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து பலி கொடு அப்படின்னு. அப்போ கவனிங்க, உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக அவர் மாறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் பலிப்பீடத்தில், ஆண்டவர் பலிப்பீடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். பலிப்பீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், மண்ணினாலே எனக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மண்ணினாலே எனக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மண்ணினாலே எனக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னையே நீ பலிப்பீடமா மாத்தின. நம்ம யாருங்க, நம்முடைய சரீரம் என்னதுங்க, மண்ணு. மண்ணினாலே எனக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு, உன்னையே நீ பலிப்பீடமா மாத்து, அதுல பலி செலுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக
உகந்த பலியாக உங்களுடைய சரீரங்களை நீங்க தூய பலியாக ஒப்புக் கொடுக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அதான் வாசிக்கும். உங்கள் சரீரங்களை தூய பலியாக, பரிசுத்தமும் தூய பலியாக நீங்க ஒப்புக் கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவர் பரிபூர்ணமான சித்தமிட்டது என்று பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி இந்த மண்ணுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நீங்க உருக்கணும். அதுதான் சங்கீதம் 12வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்னன்னா, பலிபீடத்தில் வச்சு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். அல்லேலூயா. 7 தரம் கொடுக்கணும். எத்தனை முறை கொடுக்கணும்? 7 முறை. பலிபீடம், இந்த மட்டும் சரின்றது பலிபீடம். இந்த பலிபீடத்துல வார்த்தையை வச்சு உருவத்துக்கு எதை நம்ம பயன்படுத்துறோம்? பலி செலுத்தும் பொழுது ஆசாரியர்கள் எதை பயன்படுத்துறாங்க? நெருப்பு பயன்படுத்துறாங்க. தகன பலியை விடணும் அப்படின்னு சொன்னா பலிபீடத்துக்கு மேல கட்டைகளை அடுக்கி அதை கொளுத்தி பலியை வைக்கும் பொழுது அந்த பலி தேவனுக்கு உகந்த வாசனையாக மாறும். அதே போல இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வைத்து அதை அக்கினியில கூட்டும் பொழுது அது தேவனுக்கு உகந்த வாசனையாக மாறும் பொழுது உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு தூய பலியாக, ஆண்டவர் சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கற்பனை தூய்மையாக இருக்கிறது. அது நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 19:8 வாசிக்கும் போது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க கண்ணெல்லாம் நல்ல தெளிவா மாறிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கற்பனை தூய்மை, பரிசுத்தம். ஆண்டவருடைய கற்பனை எல்லாம் பரிசுத்தமானது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் கண்ணெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணு தெளிவாயிடுச்சு சொன்னா சரீரம் தெளிவாயிடும். சரீரம் தெளிவாயிடுச்சு சொன்னா ஆவி தெளிவாயிடும். ஆவி தெளிவாயிடுச்சு சொன்னா ஆத்மா தெளிவாயிடும். ஆண்டவராகிய தேவன் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடம் பரிசுத்தமாயிருக்கிறது. பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் உடனுக்குள்ள கொடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கொடுத்து உன்னை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம்.